ஒரு பாரம்பரியமான விஷயமும் டிஜிட்டல் வசதியும் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் வசதியும் அதிகமாகும். விவசாயிகளுக்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது இந்த விலை நிர்ணயம் தான். விளைச்சலுக்கேற்ற விலை கிடைக்காம விலையை வியாபாரிகள் முடிவு பண்ணுவாங்க. சந்தையின் போக்கு அப்படி தான் இருக்கும். இதுபோன்ற சிக்கலுக்குரிய சூழல்களுக்கு இளைஞர்களின் ஒத்துழைப்பும் டிஜிட்டல் உதவியும் சேரும்போது அது தலைகீழாக புரட்டி போடும். அப்படி தான் இன்றைக்கி கொடைக்கானலோட மலைப்பூண்டின் சந்தையும் வியாபாரத்தையும் உலகளாவிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது கொடைக்கானல் ஹில் கார்லிக் இஎஃப்ஓ என்ற இணையதளம். கொடைக்கானல், பூண்டி, கூக்கால், கவஞ்சி, போளூர், மன்னவனூர், பூம்பாறை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் மலைப்பூண்டு சாகுபடியில் ஈடுபட்டு வருகிறார்கள். புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டிற்கு நல்ல தேவை இருந்தாலும் வடுகப்பட்டி சந்தை உள்ளிட்ட உள்ளூர் வட்டாரங்களில் விற்பனையாகி வந்ததும் அதில் இடைத்தரகர்களின் தலையீட்டினால் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. இதற்கு தீர்வாக 700 விவசாயிகள் இணைந்து கொடை மலைப்பூண்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்கி கோடை ஹில் கார்லிக் இஎஃப்ஓ என்ற இணையதளம் மூலம் நேரடி விற்பனை செய்கின்றனர். கிலோவிற்கு ரூபாய் 350 முதல் 1000 வரை விலை கிடைக்கிறது. ஆண்டிற்கு சுமார் 12,000 கிலோ விற்பனையாகிறது. இதன் தரத்தையும் நம்பகத்தன்மையும் உறுதிப்படுத்துவதற்காகவே இடைத்தரகர்களுக்கோ வியாபாரிகளுக்கோ விற்பனை செய்யப்படாமல் நேரடி மற்றும் ஆன்லைன் முறைகளிலேயே விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்து பேசும் கொடைக்கானல் ஹில் கார்லிக் இஎஃப்ஓ இணையதளத்தின் நிர்வாகி தனமுருகன். என்னுடைய பெயர் தனமுருகன். மன்னவனூர் கிராமத்தை சார்ந்தவன். எங்கள் தாத்தா பாட்டங்காலத்திலேருந்தே வெள்ளைப்பூடு பயிர் செஞ்சுக்கிட்டு வரோம். இதில் கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் இந்த வெள்ளைப்பூடுங்கிறது. ஏன்னா அதோட மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்காக என்னமோ அந்த சிரமங்களும் கொஞ்சம் கூடத்தான் இருக்குது. என்னென்னா இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வெள்ளைப்பூடை பயன்படுத்தலாம். அப்புறமா மகப்பேறு காலங்களில் அந்த தாய்ப்பால் சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு சுத்தமாக இருக்கிறதுக்காக அந்த வெள்ளைப்பூடை அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த நடவு பணிகளில் ஒவ்வொரு பூண்டாக நடவு பண்ணணும். ஒவ்வொரு பயிருக்கான களை எடுக்கணும். ஒவ்வொரு பூண்டாக அறுவடை செஞ்சு ஒரு 10 கிலோ கொண்ட ஒரு கட்டை மேலே தொங்க விட்டு நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மரங்களில் கீழே புகை முட்டி, அதாவது ஒரு இதமான வெப்பத்தோடு அந்த புகை வரும்போது தான் அது பதப்படும். அப்படி பதப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதத்தில் நாங்கள் விற்பனைக்கு கொண்டு போவோம். மீதி இருக்கக்கூடியதை அங்கே அதுலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம விதைக்காகவும் ரெண்டாவது செலவுகள் ஏதாவது வருதுன்னா அப்போ இறக்கி விற்பனை செய்கிறதுக்காக. இது குறைஞ்சபட்சம் ஒரு 8 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். அது வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இப்படி இது சில சமயத்தில் தங்கத்தோட போட்டி போட்டு கூட விற்பனைகள்லாம் போகும். 100 கிலோ ஒரு பூண்டு போட்டோன்னா 1 பவுன் தங்கத்தை வாங்குகிற மாதிரி இருக்கும். சென்ற ஆண்டு கூட 1 கிலோ பூண்டு 1000 ரூபாய்க்கு போயிருந்தது. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம பக்கத்து மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் விற்பனை செய்ய முடிஞ்சது. இந்த பூண்டை அவங்க மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருந்துச்சு. 2017க்கு மேலே எஃப்ஓன்னு அந்த விஷயத்தை ஆரம்பித்தோம். ஆனால் கோடை ஹில் கார்லிக் அண்ட் வெஜிடபிள்ஸ் கலெக்டிவ் ஃபார்மிங், இன்னொன்று குறிஞ்சிமலை உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம். இது ரெண்டும் ஆரம்பித்ததுக்கப்புறமா விவசாயிகளை ஒரு 3 வருஷத்துக்கு வரைக்கும் ஒருங்கிணைச்சோம். ஒருங்கிணைக்கிறதுல பெரிய சிரமம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒருங்கிணைச்சதுக்கப்புறம் 2019 நமக்கு புவிசார் குறியீடு கிடச்சிது. புவிசார் குறியீடு வாங்கினதுக்கப்புறமா இந்தியா முழுக்க தெரிய வந்துச்சு இந்த பூண்டினுடைய மகத்துவம். அப்போ ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சு. வடுகுவட்டி சந்தைக்கு கொண்டு போகிறத நாங்கள் நிறுத்த வேண்டிய சூழல் வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு விற்பனை இருந்துச்சு. அங்கே நம்ம அரசு ஊழியர்கள் வாங்க ஆரம்பித்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்க வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 டன் வரைக்கும் ஆரம்ப காலத்தில் போச்சு. இப்போ படிப்படியாக கூடிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெப்சைட்டை ஒன்று உருவாக்கணும். கோடை ஹில் கார்லிக் ஏபிஓன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்லேயும் இப்போ சமீப காலமாக நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. நிறைய மக்கள் அதில் ஆர்டர் பண்ணுறாங்க. நாங்கள் திரும்ப பார்சல் சர்வீஸில் போட்டு கொடுக்குறோம். அவங்க பணம்லாம் கொடுக்குறாங்க. நல்லா லாபகரமாக இருக்குது. விவசாயிகள்கிட்டையும் நம்ம நேரடியாக கொள்முதல் பண்ணி அங்கே கொடுக்குறோம். இதில் வரக்கூடிய வருமானங்களை அந்த எஃப்ஓவில் இருக்கக்கூடிய 1000 விவசாயிகளுக்கும் போய் சேருது. இதில் நம்ம தமிழ்நாடு அரசு சென்னை மற்ற இடங்கள்லையும் இந்த ஸ்டால் அமைச்சு அதன் மூலயமா சில மக்களும் வாங்குறாங்க, வாங்கி பயன்படுறாங்க. ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா அவங்க மறுமுறை இதவே வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் அப்படின்னு. புவிசார் குறியீடு கிடைக்கிறதுனால அந்த பொருட்களுக்கு என்ன ஆக போகுது, என்ன மாற்றம் உண்டாகிற போகுது அப்படி நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. 2019 தான் இந்த கொடைக்கானல் மேல்மலை மலைப்பூண்டிற்கு புவிசார் குறியீடு கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, எஃப்இஓவும்
அப்புறம் புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு முன்னாடியும் அதிகபட்ச விலையே ஒரு 300 ரூபா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா படிப்படியாக கூட ஆரம்பித்தது. நான் சென்னையில், டெல்லியில் ஒரு 2 ஸ்டால் போயிருந்தோம். உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து அந்த விழாக்கள்லாம், விவசாய திருவிழாக்கள் எல்லாம் போய் கலந்துக்கிட்டோம். இதனுடைய மகத்துவத்துக்கு அதிகபட்சம் இப்போ நம்ம 1000 ரூபா வரைக்கும் இது வரைக்கும் விற்றுருக்கோம். அந்த வெப்சைட் ஆரம்பித்ததுன்றதே அந்த எஃப்யூஓவில் ஒரு தனி நிர்வாகம் தான் அது. இந்த வெப்சைட்டு அதுக்கு முதல்ல வந்து 1000 விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் தேவைப்பட்டது. இந்த விவசாயிகளில் ஒரு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது வந்து இயக்குநர்கள்னு சொல்லுவோம். அதில் 5 பேர் ரெஜிஸ்டர், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு ரெஜிஸ்டர்டு இயக்குநர்கள் ஆவாங்க. மீதி 5 பேர் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க. இந்த இயக்குநர்கள் வந்து முழுமையாக செயல்பட்டாங்க. ஏன்னா அதுக்கு முதல்ல இந்த ஸ்டால்ஸு அந்த அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய அந்த விவசாய திருவிழா அதுகளில் கலந்துக்கிட்டோம். அதில் ஒரு சில மக்களுக்கு பயன்பெற்று வந்தாங்க. இந்த வெப்சைட் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து உலக அளவில் போகுது. கத்தாரில் இருந்து சில கிளவுஸ்லாம் வந்துருந்துச்சு, சிங்கப்பூரில் இருந்து வந்துருந்துச்சு. இப்படி வந்து உலக அளவில் ஒரு வியாபாரம் விரிவடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் வந்து 1000 விவசாயிகள், ஒரு சில விவசாயிகள் மட்டுமே பயனடைகிறாங்க. இது இன்னும் விரிவுபடுத்தப்பட்டது, இன்னும் நிறைய மக்கள் வந்து நம்மக்கிட்ட நேரடியாக வாங்குறாங்க அப்படின்னா அந்த மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகளும் வந்து நேரடியாக பயன்பெறுவாங்க. இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சிக்கல்களெல்லாம் வந்து சரி செய்யப்பட்டு விவசாயம் லாபகரமாகவும் கொண்டு போக முடியும். எதிர்காலத்தில் நிச்சயமாக லாபகரமாக கொண்டு போக முடியும். இப்போது புனே பூண்டு ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அந்த மையத்துக்கு போனதுக்கப்புறமா எவ்வளோ பூச்சி மருந்து இருக்கணும், அந்த அளவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பூச்சி மருந்து வந்து படிப்படியாக குறைச்சிட்டோம். ஃபுல்லாக இயற்கை சார்ந்தே போகிறோம். முன்ன வந்து 1000 விவசாயிகள் இதில் பங்கெடுத்திருக்காங்க. 1000 விவசாயிகளில் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் இன்னும் நிறையா இருக்காங்க. இப்போ வந்து 3000 ஏக்கர் அளவுக்கு தான் பயிர் செஞ்சுக்கிட்டு வரோம். இன்னும் அந்த ஏக்கர்லாம் வந்து 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் அளவுக்கு பயிர் செஞ்சு மக்களுடைய அந்த நோய் தடுப்புகளுக்கு ஒரு பெரிய ஒரு நிவாரணியாக மாறணுங்கிறது எங்களோட பெரிய திட்டமாக இருக்குது. இப்போ அரசு வந்து அதுக்கு உண்டான அந்த இயந்திர உதவிகளே பண்ணணும். அந்த நடவு செய்கிறதுக்கு, அந்த அறுவடை பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அதை சந்தைப்படுத்துறதுக்கான வாகனம் டிரான்ஸ்போர்ட் வந்து உருவாக்கி கொடுக்கணும். இந்த புகை மூட்டம் அந்த பதப்படுத்தக்கூடிய அந்த கிடங்குகளை வந்து அந்தந்த கிராமங்களில் உருவாக்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு சின்ன அளவில் ஒரு டன் அளவில் செஞ்சு கொடுத்தா தான் அது வந்து சரியாக பதப்படுத்த முடியும். அது 10 மாதத்து வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதனால் அரசாங்கம் இந்த பதப்படுத்தக்கூடிய அந்த கிடங்குகளை உருவாக்கி கொடுக்கணும். சந்தைப்படுத்துறதை வந்து எளிமையாக்குறதுக்கு முயற்சிகளை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். விதைக்கு உண்டான மானியம் கொடுக்கணும். உற்பத்திக்கு வந்து ஒரு மானியத்தை கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் அது பெரும்பான்மையானவர்களுக்கு நன்மை விளைந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும். இது விவசாயிகள் மத்தியில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அது அவர்களுக்கு லாபகரமானதாக இருக்கான்னு கேட்டால், கிராமத்தில் கணேஷ் ராஜாங்கிறது என்னோட பேர் வந்து கணேஷ் ராஜாங்க. நான் ஒரு பூண்டு விவசாயி. இப்போ ஒரு 10 வருஷமாக நான் பூண்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து என்னுடைய பூண்டுகள் எல்லாம் நான் வந்து வாங்குறதும் வடுகுபட்டியில் தான், இப்போ விற்பனை செய்கிறதும் வடுகுபட்டியில் தான். அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பெரிய லாபமாக எதுவும் தெரியலைங்க. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக இப்போ விவசாய உற்பத்தி குழு சங்கம்னு இங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து அங்கே அந்த வழியை நான் பூண்டு விற்பனை செஞ்சுட்ருக்கிறேன். அதில் எனக்கு வந்து வடுகுவட்டியை காட்டிலும் எனக்கு அதிக லாபம் அதில் கிடைக்குதுங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வடுகுவட்டியை காட்டிலும் எனக்கு கிலோவுக்கு 200 ரூபா லாபம் கிடைக்குதுங்க.